மெல்லினம் தமிழ் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். MTP கிரைம்ஸ் புரோட்டீன் வழங்கும் வாழை ஹிட் அண்ட் டீடைல்ஸ். ஹிட் அண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் படத்தில் அதிகமாக இருக்கும். அதாவது குறியீடுகள், அவர் எந்த காலகட்டத்தில் படம் எடுக்கிறாரோ அந்த காலகட்டத்துக்கான குறியீடுகளை படத்தில் வச்சிருப்பார். பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, கதை தானே எடுத்துருவோன்னு எடுத்துருவாங்க. 1995 70 அதிகபட்சம் என்னதுன்னா இந்த சிகை அலங்காரத்தில் மட்டும்தான் வித்தியாசம் காட்டுவாங்க, இல்லது உடை அலங்காரத்தில் வித்தியாசம் காட்டுவாங்க. ஆனால் மாரி செல்வராஜை பொறுத்தவரைக்கும், மாரி செல்வராஜ்னு இல்லை, ஒரு குறிப்பிட்ட டைரக்டர்கள் குறியீடுகளை கம்பல்சரியா வச்சிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா 1998 99 இதுதான் அந்த வாழை படத்தோட கதையோட அந்த ஒரு வருஷ காலகட்டத்தை நமக்கு அந்த பயோபிக்கா காட்டுறாரு. அப்படி காட்டும் போது அந்த ஊர்ல உள்ள அந்த வருஷத்துல நடந்த சில விஷயத்த நமக்கு குறியீடுகளா காட்டுறாரு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு சுவர்ல பாத்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் இளைஞர் அணி அப்படின்னு ஒரு இடத்துல இருக்கும். போஸ்டர்ல 2-3 வகையான போஸ்டர் இருக்கு. அந்த 98 99 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நியூஸ் பிரிண்ட்ல கலர் நியூஸ் பிரிண்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். சினிமா போஸ்டரே அப்படித்தான் அடிப்பாங்க. அந்த மாதிரி போஸ்டர்ல கல்யாண காட்சிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுபதி பாண்டியன் படம் போட்ட போஸ்டர் அங்கங்க ஒட்டியிருப்பாங்க. அதே இது அரையாண்டு தேர்வுக்கு அப்புறம் 99 மாறிடும். 99 காலம் மாறும்போது அதே மாதிரி போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா டாக்டர் கிருஷ்ணசாமியோட போஸ்டர் அங்க இருக்கும். இது அழகா 98 99 அப்படிங்கிற காலகட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட சமுதாயத்தோட அரசியல் மாற்றத்தை தன்னோட ஹிட் அண்ட் டீடைல்ஸா அழகா பயன்படுத்தியிருப்பாரு. நோட் புக் இருக்கு இல்லையா, அந்த நோட் புக்ல அவர் ஒரு ஹிட் அண்ட் டீடைல்ஸ் சொல்றாரு. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் புக் வச்சிருக்கும் போது ஒருத்தர் அம்பேத்கர் அட்டை போட்ட புக் வச்சிருக்காரு, ஒருத்தர் விஜயோட பிரியமுடன் அட்டை போட்ட புக் வச்சிருக்காரு. இப்படி சினிமா படத்தை இப்படி அட்டை போட்ட புக்கை ஸ்கூல்ல வச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை அவர் காலகட்டத்தில் வச்சிருந்தாலும் கூட அது அப்படி ஒரு இது வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் அந்த இடத்துல அவர் விட்டுருக்காரு. அதே மாதிரி சினிமா போஸ்டர் பார்த்தீங்கன்னா முதல்ல பாத்தீங்கன்னா 98ல பூவே உனக்காக போஸ்டர் அங்கங்க இருக்கும். 98ல பாத்தீங்கன்னா அதே விஜய் என்ன செஞ்சா பிரியமுடன் போஸ்டர் அங்கங்க ஒட்டி வச்சிருப்பாங்க. இப்படி அந்த சினிமா போஸ்டர்களையும் ஒரு ஹிட் அண்ட் டீடைல்ஸா பயன்படுத்தி இருக்கிறாரு. டாலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கயர்ல டாலர் தொங்க விட்டுருப்பாங்க. அப்படி தொங்க விட்ட டாலர் திருவிழாவுக்கெல்லாம் நிறைய பேர் அதை வாங்குவாங்க. காரணம், ஒருத்தர் முருகன் டாலர் கேட்பாங்க. அப்ப சினிமா பிரியர்கள் அந்த 98 99 காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு அதிகம். சின்ன பசங்களா இருக்கும் போது ரஜினி பிடிக்கும், கமல் பிடிக்கும், விஜயகாந்த் இப்படின்னு ஏகப்பட்ட ரசிகர்கள், சில பேர் சமுதாய தலைவர்கள் டாலரை கூட வாங்கி போடுவாங்க. அப்படியாட்ட காலகட்டத்தில் இவங்க 2 பேரும் டாலர் யூஸ் பண்றத ஒரு குறியீடா தான் பார்க்க வேண்டியிருக்கு. ஒருத்தர் கமல் டாலர் போட்டிருப்பாரு, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ரஜினி டாலர் போட்டிருப்பாங்க. இதையும் அவர் ஒரு அழகான ஒரு குறியீடா தான் விட்டு சென்றிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் பசங்களுக்கான யூனிஃபார்மா பாத்தீங்கன்னா சட்டை ஒயிட், அரைக்கால் டவுசர் தான். அரைக்கால் டவுசர் ஹாக்கி யூஸ் பண்ற ஒரு விஷயத்த அதை பயன்படுத்தியிருப்பாங்க. 98 99ல 10ஆம் வகுப்பு வரைக்குமே அரைக்கால் சட்டை தான் அவர் அழகா பயன்படுத்தியிருப்பாரு. டீச்சர்ல அன்னைக்கு எல்லா டீச்சருமே கர்ச்சிப் வச்சிருப்பாங்க. காரணம், அன்னைக்கு ஃபேன் பெருசா இருக்கா ஸ்கூல்கள்ல, வெயில், இதை தாண்டி ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலுமே கர்ச்சிப் வச்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா அந்த காலகட்டத்தில் தெரியும். அதையே ஒரு கேரக்டரா அவர் அதை பயன்படுத்தி இருக்கிறாரு. இப்ப நிறைய பேருக்கு கோல்கட்டு பசை தான் தெரியும், ஆனா கோல்கட்டு பவுடர் தெரியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய கிட்ஸுக்கோ கோல்கட் பவுடர்னு ஒண்ணு இருந்துச்சுன்னே தெரியாது. அதை காட்டியிருப்பாங்க காட்சிப்படத்துல. அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு நம்ம தான் கவனிக்க வேண்டி இருக்கு. அது பாட்டுல காட்சி போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல அந்த கோல்கட் பவுடர் இருக்கும். அதாவது பல்லு தேய்க்கிறதுக்கு கோல்கட் பவுடரை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி பான்ஸ் டப்பா அங்க இருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு பெண்கள் எந்த மாதிரி பயன்படுத்துறாங்களோ அதே மாதிரி அந்த ரிப்பன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ரிப்பனை பூ மாதிரி பின்னி தலையில வச்சுக்குவாங்க. டீச்சர் பூ மாதிரி பின்னி தலையில வச்சிருக்கிறதே இப்போ பார்க்கும் போதே நமக்கு சிரிப்பு வருதுன்னே சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் அது அழகு. அன்னைக்கு பூவுக்கு போல ரிப்பனை தான் என்ன செய்வாங்க, பூவா அழகா பின்னிருப்பாங்க பின்னாடி கொண்டையில. அந்த கிட்டன்ஸ் எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்காரு. 98 99 காலகட்டத்தில் ஒரு ஆள் என்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் தாவணி, சேலை, காட்டுகளுக்கு போகும்போது கரை படிஞ்ச ஆண்கள் சட்டையை போட்டுட்டு
போற ஒரு விஷயம், இது எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா தன்னோட டீடைல்ஸா பயன்படுத்தி இருக்கிறாரு. இன்னைக்கு தான் வந்து எல்லார் வீட்லயுமே அரிசி மூட்டை வாங்கிக்குவாங்க. கிராமத்துல கூட அரிசி மூட்டை தான் வாங்குறாங்க. யாரும் போய் ரைஸ் மில்லுக்கு போய் அரைக்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஆனா அப்போ வந்து விவசாய கூலியாக இருந்தாலும் கூலியாக பெறக்கூடிய அந்த நெல்லை சேர்த்து வச்சு அவிச்சு அரைச்சு ரைஸ் மில்ல கொடுத்து தான் அரைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரியான ஒரு இதையும் பயன்படுத்திருப்பார். பையனோட சேர்ந்து டீச்சர் ரைஸ் மில் போற மாதிரி அந்த ரைஸ் மில் அப்போ உள்ள காலகட்ட ரைஸ் மில்ல அழகா வந்து காட்சிப்படுத்திருப்பார். அதெல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிச்சாரா இல்ல அதுக்குன்னு தயாரிக்க வச்சாரான்னு தெரியல. அந்த ரைஸ் மில்ல பயன்படுத்தியிருப்பார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 1998 வந்து அந்த ரூபா நோட்டு, அப்போ உள்ள ரூபா நோட்டு இன்னைக்கு மாதிரி இருக்காது. 50 ரூபா 100 ரூபா அந்த காலகட்ட நோட்டை வந்து கசங்கிய நோட்டு, நமக்கே எப்பா இந்த ரோட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல அந்த நோட்டை எடுத்த சாட்டே அதுதான். கிட்டத்தட்ட கூலி கொடுக்குற மாதிரியான இதுதான். 98 99 வந்து கம்யூனிஸ்டுகளோட பயன்பாடு அதிகம். எல்லா கூலி இடத்துலயும் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தன்னோட பயன்பாடா இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஒரு முத்திரை பதிச்ச ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க, அட்டை மாதிரி ஒண்ணு கொடுப்பாங்க. அதைத்தான் யாருனாலும் நான் வந்து இந்த கட்சிக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சிருப்பாங்க. அந்த அட்டையும் வந்து அவர் என்ன பயன்படுத்துமா அதே மாதிரி அப்போ வந்து இப்ப இருக்கிற மாதிரி எல்லாம் நகைப்பாலிஸ் எல்லாம் கிடையாது. அப்ப எல்லாமே மருதாணி தான். நிறைய காட்சிகள்ல அந்த மருதாணி விஷயத்தை அவர் சொல்லிக்கிட்டே போறாரு. இப்படி நிறைய ஹிட் அண்ட் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாழை படத்துல விட்டுருக்காரு. நான் சொல்ற ஹிட் அண்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 1998 இருந்து 99க்குள்ள என்னென்ன மாதிரியான சூழல் இருந்துச்சுங்கிறத அவர் அப்படியே படம் பிடிச்சு காட்டுறதுக்காக அந்த டீடைல்ஸை வச்சிருக்கிறாரு. ஏன்னா படம் போற போக்கில் எடுத்துட்டு என்னவோ இருந்துட்டு போட்டு போஸ்டர் அப்படின்லாம் எடுக்காம அந்த காலகட்டத்தில் இந்த போஸ்டர் தான் இருந்துச்சு அப்படிங்கிற காட்டுறது கூட ஒரு குறியீடுகள் தான். அந்த குறியீடை மாரி செல்வராஜ் வந்து தன்னோட வாழை படத்துல சரியா பயன்படுத்தி இருந்தாரு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த மெல்லினம் தமிழ் நேயர்களுக்கு நன்றி.